ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபோட்டோகிராஃபி ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஷட்டர் ட்ராக் ஃபோட்டோகிராஃபி. நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஷட்டர் ட்ராக் ஃபோட்டோகிராஃபிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு, கேமராவில் வந்து நம்ம ஷட்டரை கிளிக் பண்ணுறப்போ நம்மள உள்ளே இருக்க கர்டைன் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த டைமிங் தான் வந்து ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஷட்டர் ட்ராக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி ஷட்டரை வந்து ட்ராக் பண்ணி இழுக்கிறது. ஸோ இந்த டைம் வரைக்கும் எனக்கு இந்த இமேஜ்க்குள்ளே நான் லைட்டிங் பண்ண போகிறேன், அது வரைக்கும் நீ வந்து ஷட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஷட்டரை ட்ராக் பண்ணுற கான்செப்ட் தான் ஷட்டர் ட்ராக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இமேஜோட மெட்டாடேட்டா இதுதான். இது ஒரே இமேஜ் தான், பட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரோப்ஸில் வந்து நாங்கள் ஃபயர் பண்ணியிருக்கோம். நிறைய பேரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் நிறைய இமேஜ் எடுத்து அந்த இமேஜை வந்து நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் மர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. இது ஒரே இமேஜ், எக்ஸ்போஷர் டைமை வந்து லேக் ஆக்கி அதுக்கு நடுவில் ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ஃப்ளாஷை மேனுவலாக நாங்கள் வந்து ஃபயர் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஒரு பெரிய கீ பாயிண்ட் வந்து ஸ்ட்ரோப் லைட்டையும் கண்டினியூஸ் லைட்டையும் நம்ம சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரோப்னா என்ன, கண்டினியூஸ் லைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரோப்ஸ் அப்படின்னா நம்ம ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த டைம்குள்ளே அந்த லைட்டை வந்து ஃபயர் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸ். ஒரே ஒரு தடவை பளிச்சுன்னு ஃப்ளாஷ் அடிக்கும்ல, அது வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து கண்டினியூஸ் லைட் அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற லைட் மாதிரி அது எரிஞ்சிட்டே இருக்கும். ஸ்ட்ரோப்ஸ் வந்து ஒரு இமேஜை ஷார்ப்பாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற லைட் வந்து ஸ்ட்ரோப் லைட். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இமேஜை வந்து ஷார்ப்பாக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்தந்த இடத்துலலாம் நம்ம ட்ரிகரை கையில் வச்சுட்டு மேனுவலாக அந்த ஃப்ளாஷை வந்து நம்ம ஃபயர் பண்ணுறப்போ நமக்கு அந்தந்த இடங்கள்லாம் ஃப்ரீஸ்டாகவும், கண்டினியூஸ் லைட் யூஸ் பண்ணுறதுனால மற்ற இடங்கள் எல்லாமே வந்து மோஷன் பிளராகவும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஷட்டர் ட்ராக் ஃபோட்டோகிராஃபியோட பேசிக். ஒரே இமேஜ் தான், பட் மல்டிபிள் டைம் நம்ம வந்து ஃப்ளாஷை வந்து ஃபயர் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அந்த இமேஜ் நம்ம எடுத்துருக்கோம். தேங்க்யூ.